லோகேஷின் உதவி இயக்குனர் இயக்கத்தில் நடிகர் விக்ரம். விஜய் நினைத்திருந்தால் சிவகார்த்திகேயன் நெகிழ்ச்சி. இளையராஜா விழாவில் நடிகர் விஜய், அஜித். ரசிகர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அளித்த அன்பு பரிசு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. லோகேஷ் கனகராஜின் உதவி இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இத்திரைப்படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஷ்ணு தற்போது கவின் நயன்தாரா நடிப்பில் உருவாகி வரும் ஹாய் என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார். மேலும் கடைசியாக விக்ரம் நடிப்பில் வெளியான வீர தீர சூரன் திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. குட்டி தளபதியாக என்னை நான் நினைத்திருந்தால் என்னிடம் விஜயும் துப்பாக்கியை கொடுத்திருக்க மாட்டார், நானும் அதை வாங்கியிருக்க மாட்டேன் என்று சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். மதராசி திரைப்பட நிகழ்வில் பேசிய அவர் அண்ணன் அண்ணன்தான், தம்பி தம்பிதான் என்று கூறினார். கோட் படத்தின் ஒரு காட்சியில் வரும் சிவகார்த்திகேயனிடம் விஜய் துப்பாக்கியை கொடுப்பது போன்ற காட்சியால் இது போன்ற பேச்சுக்கள் இணையத்தில் உலாவி வருகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. சென்னையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ரஜினி, கமல், மற்ற திரையுலக ஜாம்பவான்கள் உள்பட பலர் பங்கேற்கின்றனர். வெளிநாட்டில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் திரும்பிய பிறகு இவ்விழாவை சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளாராம். இதற்கு திரையுலகை சார்ந்த அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விஜய், அஜித் பங்கேற்பார்களா? பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த ரசிகர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா வித்தியாசமான பரிசு ஒன்றை கொடுத்துள்ளார். யுவன் கடந்த 31ஆம் தேதி 46வது பிறந்த நாளை கொண்டாடினார். அன்று ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்தமான யுவனின் பாடல்களை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் நீங்கள் கொடுக்கும் அன்பிற்கு திருப்பி கொடுக்க என்னிடம் இசை மட்டுமே உள்ளது என புதிய டியூன் வாசித்து யுவன் நன்றி தெரிவித்துள்ளார்.